ஆசீர்வதித்தாலும் நம்முடைய நாமப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனே அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உண்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராக உட்கார்ந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்க செய்யலாமா என்றார். சமீபத்தில் நின்று தேவனுடைய பிரதான ஆசாரியர் வைகிறாய் என்றார். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது என்று உன் ஜனத்தின் அதிபதியை தீர்த்து சொல்ல என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்பு அவர்களுக்கு சதுசேயர் ஒருவருக்கும் பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாக இருக்கிறான் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நீங்கள் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன். மருத்துவ உயிர்த்தலை பற்றி நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்ன பொழுது பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிரு. கூட்டம் இரண்டாக பிரிந்து எண்ணத்தின் அவன் சதி உயிர்த்தெழுதல் என்றும் தேவன் தூதரிலும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவரென்று உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிட்டு பரிசேயர் சமயத்தாரான வேதப்பாரர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாப்பை காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடைய போர் செய்வது தகாது என்று வாதாடினார். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பேருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சவர்கள் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலை திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுப்பது ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடிய காலமான யூதரில் சிலர் ஒருமித்து தங்களை பவுல் கொலை செய்யப்படவும் புசிப்பதும் இல்லை என்று குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய் தாங்கள் பவுலை கொலை செய்யும்படி ஒன்று புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தோடைய கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாக விசாரிக்க மனோட போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனுடைய உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு போகும். உங்களிடத்தில் கேட்பது அவர் கிட்ட வருகிறது என்ன, நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள். இந்த சற்பனை பவுலனுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதி ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாவிடத்தில் கூட்டிக் கொண்டு போய் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றார். அந்தபடி அவன் இவனை சேனாதிபதியிடத்தில் கூட்டிக் கொண்டு போய், காவல் வைக்கப்பட்டிருக்கிற சவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதியினுடைய கையை பிடித்து தனியை அழைத்து, உன்னை நீனிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாக விசாரிக்க மனதுள்ளவர் போல நீ நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போகும்படி உண்மை வேண்டிக் கொள்ள உடன்படுகிறான். நீ அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்கள் 40 பேருக்கு அதிகமான அவனை கொலை செய்யும் அளவு நான் புசிக்கும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிலிருந்து உம்முடைய உத்தரவாக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கு சொல்லாதே என்று கட்டளையிட்ட வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகள் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரர்களையும் ராத்திரியிலேயும் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியை பேரிடத்தில் பத்திரிகமாக கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லணும் என்று ஒரு நிருபத்தையும் எழுதினதால் அவன் விவரமாக கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவிதியாக வாழ்த்து சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர்ச்சவருடைய கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுத்தேன். அவர்கள் இவன் சாட்டின ஒரு குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவருடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்ட பாட்டவன் என்று விளங்குறவன் இல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான ஏற்ற குற்றம் யாதொன்றும் என்னிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாக சற்பனையான யோசனையை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்து உடனே இவனுடைய உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றச்சாட்டுகளையும் இவனுக்கு விரோதமாக சொல்கிற காரியங்கள் இவனுக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாக இருப்பீர்களாக என்று எழுதினான். போர்ச்சவர் தங்களுக்குள்ளே கட்டளையிட்டபடி பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரிலே
அந்த அந்தி பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடைய கூட போகும்படி அனுப்பிவிட்டு தங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணம் சென்று நிருபத்தை தேசாதிபதியிடத்தில் கொடுத்து பவுலை அவன் முன்பாக நிறுத்தினார். தேசாதிபதியை வாசித்து இந்த நாட்டான் என்று கேட்டு சிறிய நாட்டு என்று அறிந்தபோது உண்மையில் குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பான் என்று சொல்லி 20 அரண்மனையில் அவனை காவல் பண்ணும்படி கட்டியிட்டான். அதிகாரம் 24. 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியன் அனனியா மூப்பர்களோடு தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய விசாரணை போனான். அவர்கள் மனுஷர் பவுலுக்கு விரோதமாக தேசாதிபதியினிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட பொழுது தெர்த்துல்லு குற்றஞ்சாட்ட தொடங்கி கனம்பருடைய பேலிக்ஸே, உம்மாலே நான் மிகுந்த சமாதான சகிகத்தை அறிவிக்கிறதையும் உம்முடைய பாரம்பரியத்தினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மையை நடக்கிறதை நாங்கள் எப்பொழுதும் எங்கு மிகுந்த நன்றியதோடைய அங்கீகாரம் பண்ணுகிறோம். உண்மையின் நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவெனில் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகலப்புகிறனாயும் நஷ்டனுடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். தேவாலயத்தை திட்டுப்படுத்த பார்த்தால் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படி நியாயத்திற்கு மனதாக இருந்தோம். அப்பொழுது தேசாதிபதி ஆகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாக இவனை எங்கள் கையிலிருந்து படுத்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுவர்கள் இடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீ விசாரித்த நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்கள் அதற்கு சென்று இவைகள் யதார்த்தம் தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி செய்கை காட்டின பொழுது அவன் உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாக இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாகவும் இருக்கிறீர் என்று நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடனே உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழில் கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போன முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீ அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்தில் நான் ஒருவரிடத்தில் பொது தர்க்கம் பண்ணினாலும் நான் தேவாலயங்களில் நகரத்தில் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் அவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள். இடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படி எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்ய நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களுக்கும் அநீதிமான்களும் மருத்துவர் வீட்டிலிருக்கும்போது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற போது நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியோடு நான் இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கையாக செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமல் அமளி இல்லாமல் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனுமாயிருக்கையில் ஆசியா நாட்டான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்கள் என் பேரில் விரோதமான காரியம் ஏதாவது உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நிறைவேறும். அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் அவர்கள் அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்கு நின்றபோது மருத்துவர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களால் நியாயத்தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொல்ல ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தம் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தான் விஷயங்களை விவரமாக அறித்திருந்த பேலி சேவைகளை கேட்டபொழுது சேனாதிபதி லிசியா வரும் பொழுது உங்கள் காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்த அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவனை கண்டு கொள்வதற்கும் வருமான அவனுடைய மனுஷர்கள் ஒருவரையும் தடை செய்யாதற்கும் 100க்கு அதிபதி அவனு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலி சோதர் ஸ்ரீயாகிய தன் மனைவி துர்ஸ்கில்லாருடனே வந்து பவுலை அழைப்பிட்டு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் சடகத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். மேலும் அவன் பவுலை விடுதலாகும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பேன் என்று நம்பியுள்ளவனாக இருந்தான். அதனிமித்து அவன் அநேகர் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின் பேலிஸ் என்பவனுக்கு பதிலாய் பர்கியூபஸ் தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிஸ் யூதருக்கு தயவு செய்து மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். அதிகாரம் 25. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளுக்கு முன் செசரியாவுக்கு எருசலேமுக்கு போனான்.
அப்பொழுது பிரதான ஆசிரியர்கள் முதன்மையானவர்களும் அவரிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொண்டு போடும்படி சப்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமை கலப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து தேவன் பவுலை செசரியாவில் காவல் பண்ணியிருக்கிறது, தானும் தீவிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களுக்கு தெரியும், திறமுள்ளவர்களை கடந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகலும் உண்டான அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டு விடும் என்றார். அவன் அவரிடத்தில் ஏற்ற குற்றம் 10 நாள் சஞ்சரித்த பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாள் ஞாயிற்றுக்கு அந்த பவுலை கொண்டு வரும்படி கட்டிட்டான். அவன் வந்த பொழுது எருசலேமிலிருந்து வந்து யூதர்கள் அவனை குறித்து நின்று தாங்கள் அனுபவிக்கக்கூடாத அநேக கூடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார். அதற்கு அவன் உத்தரவாதமாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்கு தேவாலயத்துக்காகலும் இதுவராகலும் விரோதமாக குற்றம் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்த மனதாக பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவரிடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்ட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று நீரும் நன்றாக இருந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்வது மரணத்திற்கு பாத்திரமானது ஏதாவது நடைபெற்றதுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் மற்றும் அபத்தமானது. அவர்கள் தயவு பண்ணும் பொருட்டு ஒருவர் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை, ராயனுக்கு அபயமிட்டாயே ராயனிடத்திற்கு போக மாட்டான் என்று உத்தரவு சொன்னான். சொன்னால் பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கை அவன் பெஸ்து கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தான். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரிக்கை பெஸ்து பவுலின் சங்கத்தை சவுலுக்கு வார்த்தை பேலிஸ் கவுல் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்த ஒரு பிரதான ஆசிரியர்களுடைய அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதித்திரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்கு எதிர்த்தரவு சொல்ல எனக்கு இடம் கொடுக்கறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்த பொழுது நான் எவ்வளவு தாமதம் பண்ண மறுநாள் நியாய தினத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களை ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தம்முடைய மார்க்கத்தை குறித்து மறித்து போன இயேசு என்னும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்ததை குறித்து சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட்ட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட பொழுது நான் அவைகளை ராயனிடத்தில் அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த பெஸ்து மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாக இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். மறுநாளே அகிரிப்பாவும் பெர்னிக்கையாலும் மகிழ்ந்து ஆடம்பரத்துடனே வந்து ஜனாதிபதியோட பட்டணத்து பிரதான நியாய பிரவேசித்தார். உடனே பெஸ்துவனுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, உங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மனுஷனை குறித்து யூதர்கள் எல்லாரும் எருசலேம் இவ்விடத்தில் என்னை வந்து கேட்டுக்கொண்ட இவன் நீ உயிரோடு இருக்கிறது தகாது என்று சொல்லி கூக்குரலிட்டார். இவன் மரணத்துக்கு பாத்திரமானது என்று செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினால் இவன் தாமே ராயனுக்கு அபயமிட்டபடினாலும் அவனிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறது நிச்சயப்பட்ட காரியங்கள் ஒன்று எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியனமான காரியத்தை எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்டபொழுது எழுதத்தக்க விசேஷம் ஏதாக எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாக இருப்பா ராஜாவை உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றார். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடிந்து தொடர்ந்து அன்பின் ஆண்டவரே, வேளையிலும் இந்த பகுதியை வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் பிரிவு செய்கிற சகல அந்த வரவல்லமையின் ஆவிகளை சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.